அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சர்ஃபோடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன் டேபிள் வந்து நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து சர்ஃபில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போது வந்து ஃப்யூச்சர் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் வந்து எப்படி மனப்பாடம் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? டெக்னிக் ஃபார் மெமரைசிங். சரிங்களா? இப்போ ஆக்சுவல் ஆர்டர் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து இந்த 14 வார்த்தைக்கு உண்டான ஆர்டரை வந்து நம்ம சொன்னோம். ஹுவ உமா ஹும், இய உமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்னா அன நஹ்னு அப்படின்றத நம்ம இந்த 12 வார்த்தைகளுக்கு உண்டான இந்த ஸ்டாண்டர்ட் ஆர்டரை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டரில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். எதுக்காக சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்யூச்சர் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் மனனம் செய்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது இங்கே நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவ இருக்குல்ல, இந்த ஹுவவை நான் எழுதிக்கிறேன் முதல்ல. சரிங்களா? ஹுவ. சரிங்களா? ஹுவ. இப்போது ஹுவ, அதுக்கப்புறமா ஹிய நான் எடுக்கிறேன். ஹிய, அதுக்கப்புறமா இந்த செட் டிக் ஆகிடுச்சு. இது எழுதிட்டேன், இது எடுத்துட்டேன். இப்போ அந்த எடுக்கிறேன். அந்த. சரிங்களா? அந்த. சரிங்களா? இந்த 3 இது நம்ம எடுத்துடும். அடுத்த இது செட் என்ன எடுக்கிறோன்னா, இந்த ஹுமா எடுக்கிறோம். இந்த ஹுமா. சரிங்களா? ஹுமா, ஆண் பாலை குறிக்கக்கூடிய இந்த ஹுமா. சரிங்களா? ஹுமா. அதுக்கப்புறமா பெண் பாலை குறிக்கக்கூடிய இந்த ஹுமாவை எடுக்கிறோம். ஹுமா. அதுக்கப்புறமா அந்துமா எடுக்கிறோம். அந்துமா, ஆண் பாலை குறிக்கக்கூடிய அந்துமா. அதுக்கப்புறமா பெண் பாலை குறிக்கக்கூடிய இந்த அந்துமா எடுக்கிறோம். சரிங்களா? அந்துமா. சரிங்களா? இப்போது இதில் 3 செட் ஆகிடுச்சு. இதில் 3 வேர்டு வந்து ஒரு செட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஹுவ, ஹிய, அந்த, இது 3மே ஒரு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4மே ஒரு செட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது அடுத்து இருக்கக்கூடிய இந்த 3 செட்டில் இருக்கக்கூடியது இந்த ஹும்மு தான். சரிங்களா? இந்த ஹும் எடுக்கிறோம். ஹும். சரிங்களா? இந்த ஹும்மோடைய சேம் சவுண்டில் இருக்கக்கூடிய வேர்டு என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஹுன்ன இல்லை. சரிங்களா? உன்ன கிடையாது. அந்தும் இருக்குது. ஹும், அந்தும். சரிங்களா? ஹும், அந்தும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த அந்துமை நான் எடுத்துக்கிறேன். அந்தும். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேரும் ஒரு செட் ஆகிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள். இந்த ஹும் எடுத்தாச்சா, டிக் அடிச்சிங்க. இது எல்லாமே எடுத்தாச்சு. இந்த ஹுன்ன இருக்குது. இந்த ஹுன்னை நான் எடுத்துக்கிறேன். ஹுன்ன. சரிங்களா? இந்த ஹுன்னைக்கு சிமிலர் சவுண்ட் என்ன இருக்குது? ஹுன்ன, அந்துண்ண. சரிங்களா? அந்துண்ண நான் எடுத்துக்கிறேன். அந்துண்ண. அந்துண்ண. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தும் எடுத்தாச்சு, அந்தி பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஹுன்னவும் எடுத்தாச்சு, அந்தி பேலன்ஸ் இருக்குது. அந்தி எடுத்துக்கிறேன். அந்தி. அந்தி. அதுக்கப்புறமா அன நஹ்னு அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அன நஹ்னு. சரிங்களா? இப்போது ஆக்சுவல் ஆர்டர் இது இப்போ நம்ம மெமரைசிங்காக நம்ம இந்த ஆர்டர் எடுத்திருக்கோம். நம்ம முதல்ல செட்டை பிரிச்சுடுவோமா? இவங்க 2 பேரும் ஒரு செட்டு, ஹும்மும் அந்துமும் ஒரு செட்டு. சரிங்களா? ஹும், அந்தும் ஒரு செட்டு, ஹுன்ன, அந்துன்ன ஒரு செட்டு. இவங்க எல்லாருமே தனித்தனி செட்டு. சரிங்களா? இவங்க எல்லாருமே தனித்தனி செட்டு. இதுதான் செட்டு. 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 பேர் இருக்கிறான். 7 செட்டு இருக்குது. சரிங்களா? இந்த 7 செட்டை எப்படி நம்ம ஈஸியாக மனனம் செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நடத்தின இந்த பாஸ்ட் டென்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் போயிடும். ஏன்னா இங்கே ஆர்டர் சேஞ்ச் பண்ணதுனால இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நான் இங்கே எழுதுறேன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம இதை எழுத போகிறோம். சரிங்களா? ஃபால, ஹுவ, ஃபால. சரிங்களா? ஹிய, பெண்பால் ஹிய இருக்குது. அப்போது ஃபாலத்.
ஃபஅலத். சரிங்களா? அந்த ஃபால்த, இந்த கடைசியில் இருக்கிறத அப்படியே நம்ம போட்டுருக்கோம், ஃபால்த. சரிங்களா? ஹுமா ஃபஅலா, ஃபஅலா ஸ்டார்டிங். ஹுமா ஃபஅலா. சரிங்களா? ஹுமா இது வந்து பெண் பாலை குறிக்குது. அப்போ ஃபஅலதா, ஃபஅலதா. சரிங்களா? அன்துமா ஃபஅல்துமா, ஃபஅல்துமா. அன்துமா ஃபஅல்துமா. ஹும் ஃபஅலு, அன்தும் ஃபஅல்தும். சரிங்களா? ஹுன்ன ஃபஅல்ன, ஃபஅல்ன ஷத்து வராது, ஃபஅல்ன. சரிங்களா? அன்துன்ன ஃபஅல்துன்ன, ஃபஅல்துன்ன. சரிங்களா? அந்தி ஃபஅல்தி, அந்தி ஃபஅல்தி. அன ஃபஅல்து, நஹ்னு ஃபஅல்ன. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம இதை எழுத போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது நான் இந்த லெட்டரை முதல்ல நான் இந்த வேர்டை நான் முதல்ல எடுத்துக்கிறேன், ஃபஅல எடுத்துக்கிறேன். இந்த செட்டில், இந்த 3 செட்டில், இந்த 3 நபரில் இந்த ஃபஅலாவை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 4 செட்டு, இந்த 4 செட்டில் இந்த ஃபஅலாவை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த 2 செட்டு, இந்த 2 செட்டில் இந்த ஃபஅலுவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹுன்ன இருக்குல்ல, இந்த ஹுன்னல ஃபஅல்ன எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது 3மே தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக நம்ம 3மே எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஅலா 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 நான் எழுதியிருப்பேன். சரிங்களா? இந்த ஃபஅலா இருக்குல்ல, இந்த ஃபஅலா இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் இங்கே யா போடுறேன். யா சுக்குன் ஆ லு. இந்த ஜபருக்கு பதிலாக நான் இங்கே லூ போடுறேன். எஃப்அலு. நல்லா கவனிங்க, எஃப்அலு. சரிங்களா? இப்போது இதில் தா இருக்கா, இதில் தா இருக்குது. அப்போது இங்கே நான் இந்த யாக்கு பதிலாக நான் இங்கே தாவை போடுறேன். தஃஅலு, எஃப்அலு, தஃஅலு. மேலே என்ன இருக்கோ அதே தான் நான் போடுறேன். இந்த வேர்டில் எனக்கு இங்கே தா வந்துட்டதுனால நான் இங்கே தாவை தூக்கி போடுறேன். இதுக்கும் அதே தான் நான் போடுறேன். ஃபஅலத், இதுக்கும் தஃஅலு தான் நான் போடுறேன், தஃஅலு. சரிங்களா? இங்கே தா வந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இதில் இங்கே ஆரம்பத்தில் நான் தா போடுறேன். இங்கே தா மட்டும் வரலனா நான் இங்கே என்ன போட்டிருப்பேன், யா போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போ ஃபஅலா எடுத்துப்போமா, ஃபஅலா. இந்த லாக்கு நான் அப்படியே நான் லா போட்டுறேன், லா. சரிங்களா? இது எல்லாமே லா போட்டுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலிஃப் இருக்குது, இங்கேயும் அலிஃப் இருக்குது, இங்கேயும் அலிஃப் இருக்குது, இங்கேயும் அலிஃப் இருக்குது. அதனால எல்லாத்துக்குமே லா 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 நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போது இங்கே சொன்ன மாதிரி தான், இங்கே தான் இருக்கா, இல்லை. அப்போது நான் என்ன போடுறேன், முதல் எழுத்து யா போடுறேன். எஃப்அலா நீ. சரிங்களா? எஃப்அலா நீ. இங்கே எனக்கு தா வந்துட்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், தா. தஃஅலா நீ. இங்கேயும் எனக்கு தா வந்துட்டு இருக்குது. அதனால் நான் என்ன போடுறேன், தா. தஃஅலா நீ. இங்கேயும் எனக்கு தா வந்துட்டு இருக்குது. அதனால் நான் என்ன போடுறேன், தஃஅலா நீ. சரிங்களா?
இப்போ இவங்க ஒரு 4 பேரும் ஒரு செட் ஆகிட்டாங்க, இவங்க ஒரு 3 பேர் ஒரு செட் ஆகிட்டாங்க. செட் 1, இவங்க செட் 2. சரிங்களா? எஃப்அலானி தஃபாலானி தஃபாலானி தஃபாலானி. சரிங்களா? இப்போது ஃபாலு இருக்குல்ல, இந்த லாமுக்கு பக்கத்தில் இந்த வாவ் வந்துட்டதுனால இந்த வாவை நான் கூட சேர்த்துக்கிறேன். 2 செட்டு. சரிங்களா? இவங்க 2 பேர் ஒரு செட்டு, அதனால் 2 இதில் நான் சேர்த்துக்கிறேன், வாவை நான் சேர்த்துக்கிறேன். இங்கே தா இருக்கா இதில் இல்லை, அதனால் நான் என்ன போடணும், யா போடணும். கரெக்டு, யா போடணும். எஃப் அலூன, இங்கே யா, இந்த நூன், இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ரீடிங்கிங்கில் எழுதுறது மட்டும், அந்த டெக்னிக்கை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாலு இருக்குது, இங்கே ஃபாலு இருக்குல்ல, இங்கே எஃப் அலூன. சரிங்களா? இந்த ஆலு இருக்குல்ல, இந்த ஆலு, இங்கே தாய் எதுவுமே இல்லை, அதனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், யா போட்டிருக்கேன். சரிங்களா? எஃப் அலூன. சரிங்களா? இப்போது ஃபால் தும் இருக்குது, ஃபா அல் தும் இருக்குது, ஃபா ஐன் லாம் ஜபா அல் தும், ஃபால் தும் இருக்குது. இங்கே தா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே தா போடுறேன். சரிங்களா? ஃபஅலூன தஃஅலூன. கான்செப்ட் புரியுதா? உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு ஈஸியாக மனனமாகுன்ற நம்பிக்கையில் இது உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிடுவான், நீங்கள் ஈஸியாக மனனம் செஞ்சுடுவோம். சரிங்களா? முன்ன ஃபால்ன. சரிங்களா? ஃபால்ன, இந்த ஃபால்னால நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இங்கே லாமில் சுக்குன் இருக்கா, சுக்குன் போட்டுக்கிறேன் டிஃபால்ட்டாக. இந்த நூனையும் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இங்கே தாய் எதுனா இருக்கா, இல்லை, தாய் இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும், யாவை போடணும். சரிங்களா? எஃப் அல்ன. சரிங்களா? இப்போ இங்கே தாய் இருக்குது, இந்த இடத்துல தாய் இருக்குது, அதனால் நான் இங்கே தாவை போடுறேன். சரிங்களா? தஃப் அல்ன. இது பாருங்கள், ஃபால் துண்ண, இங்கே தா இருக்கிறதுனால நான் இங்கே தா போடுறேன். இங்கே தா மட்டும் இல்லைன்னா நான் டிஃபால்ட்டாக என்ன போடுவேன்னா யா தான் போடுவேன். சரிங்களா? இங்கே தா நடுவில் வந்துட்டதுனால நான் இந்த தாவை தூக்கி போடுறேன். அதே போல் தான் எல்லா இடத்துலையுமே பாருங்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுத்ததில் எங்கெல்லாம் தா இல்லையோ அங்கெல்லாம் நான் யா போடுவேன், எங்கெல்லாம் தா வந்துடுத்தோ அங்கெல்லாம் நான் தா தான் போடுவேன். சரிங்களா? ஃபல் துண்ண தஃப் அல்ன. சரிங்களா? இப்போது ஃபால்தி, ஃபால்தி பார்த்தீங்கன்னா இங்கே தா வந்துட்டு இருக்குது, அதனால நான் இங்கே டிஃபால்ட்டாக தா தான் போட்டாகணும். சரிங்களா? தஃப் அலீன, தஃப் அலீன. சரிங்களா? இது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு செட்டு. சரிங்களா? நான் இங்கெங்கே எல்லாம் அண்டர்லைன் பண்ணேன், இந்த அண்டர்லைன் பண்ணது இதை பேஸ் பண்ணி இந்த 3 பேர் பிரிகிறான், இவனை பேஸ் பண்ணி இந்த 4 பேர் பிரிகிறான், இவனை பேஸ் பண்ணி இந்த 2 பேர் பிரிகிறான், இவனை பேஸ் பண்ணி இந்த 2 பேர் பிரிகிறான். இப்போ தனியாக நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர், இந்த 3 பேருக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இங்கே யாவரமா தாவரமான்ற டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா இங்கே தா இருக்குது, அதனால் இங்கே நம்ம டிஃபால்ட்டாக இங்கே தா தான் போட்டாகணும். தஃப் அலீன, அலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அலி ரஸி அல்லா தஆலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலீன, அதுக்கு இந்த அலி வராது, நான் அந்த ப்ரொனவுன்சியேஷனில் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். தஃப் அலீன. சரிங்களா? தஃப் அலீன. ஃபால்து இருக்குல்ல, ஃபால்து, இங்கே ஆவையும் நாவையும் ஞாபகம் வச்சுங்க. ஆ நா. சரிங்களா? அஃப் அலு, இங்கே நஃப் அலு, நூன் ஜபர் நஃப் அலு. சரிங்களா? இது ஃபா. சரிங்களா? இது சேர்த்து எழுதணும், ஆக்சுவலாக நான் ஃபால் எழுதுனதுனால அது போல் எழுதிட்டேன்.
நஃப் அலு. சரிங்களா? இந்த ஃபால்துக்கு அஃப் அலு, ஃபால்னா அப்படின்றதுக்கு வந்து நஃப் அலு. சரிங்களா? இந்த 3 விஷயத்த வந்து நீங்கள் தனியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கியெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த டேபிளை வந்து நீங்கள் சீக்கிரமாக மனனம் செய்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய இல்மை வந்து அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.